Hello, welcome and welcome back. Makkale, this is your SR on SR Sound Vlogs with a new another interesting vlog. Date இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10th June, 10th day of a 30 days challenge. நேற்று 9th June நேற்று ஒர்க் அவுட் வரல, இட்ஸ் சண்டே. ஸோ கார்டியோ தான். நேற்று ஈவினிங் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்துட்டேன். ஸோ நேற்று சண்டே இட்ஸ் ரெஸ்ட் டே. ஸோ ஈவினிங் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு வந்துட்டேன். டயட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டேன். பட் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணல. யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எனக்கு ஒர்க் அவுட் பார்ட்னர் வரல, பட் திவ்யா மை லைஃப் பார்ட்னர் வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மொத்தம் ஜிம் இங்கே 2 பேர் இது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த டைம் அப்படியேப்பட்ட டைம். ஸோ யாரும் ஜிம்மில் இல்லை. ஓகே திவ்யா, சே ஹாய். Hello. Hi, how do you feel about this gym? So nice. Okay. Especially it's looking like a private gym. Yes, especially it's like looking like a private gym today. பட் நார்மலாக நல்லா க்ரௌட் இருக்குது. இன்னைக்கு லெக் டே. ஏதாவது இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரியுதா? ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி தெரியுதா இங்கே? Actually, I'm clueless. ஓகே, க்ளூலெஸ். ஒன்றும் தெரியல. ஒர்க் அவுட் செஷன் முடிச்சக்கப்புறமா என்னோட மீல் ப்ரெப் கூட இருக்குது. நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் என்னோட டயட் என்னன்னு சொல்லிட்டு எவ்ரிடே, ஸோ என்னோட ஒரு மீலோட டயட் என்னன்னு சொல்லிட்டு எவ்ரிடே இதில் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், மீல் ப்ரெப் கூட பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். மிஷின் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஒர்க் அவுட் ப்ராப்பராக விழுது. கரெக்டாக அந்த மசிலில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அந்த மிஷினில் போடும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, இன்ஜுரிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். அட் சேம் டைம் ஒர்க் அவுட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போட முடியும் நம்ம மேனுவலாக போடுறத விட. ஆனால் மேனுவலாக போடுறது தான் அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். பட் யூ ஆர் பிட் சேஃப். ஈஸி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:38 ஆகுது ஈவினிங். ஸோ மார்னிங் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீடியோவில் we are going to add a meal prep. 3 வேளையில் ஏதோ ஒரு டைமோட மீல் ப்ரெப் எல்லா வீடியோவில் ஆட் பண்ணுறதா பிளான். நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீல் நம்பர் 4, தட் இஸ் மை நைட் மீல். ஸோ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம நைட் என்ன ஃபுட் இன்டேக் பண்ணுறோன்றது ஒரு மேஜர் கீ ரோல் ப்ளே பண்ணுது. நான் வந்து நைட் மீல் எடுக்க பிஃபோர் 8 முன்னாடி எடுக்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா ஆஃப்டர் 8 நம்ம அதை சாப்பிடும்போது நான் ஒரு நைட் 10-10:30 தூங்கிடுவேன். அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த நைட் நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்றது வெயிட் லாஸில் நம்மளோட குளுக்கோஸ் லெவலில் இருந்து எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ நைட் மீலை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நீட்டாக வைக்கிறீங்களோ உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் வில் பி தேட் குட். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் தோசா வித் அ சட்னி. நான் மோஸ்ட்லி என்னோட மீலை வந்து நான் ரொம்ப எராட்டிக்கா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. எராட்டிக்கா கூட சாப்பிடுவேன், பட் ரெகுலராக நம்ம என்ன மீல் எடுக்கிறோமோ அதில் என்னோட டயட்டை முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணிருக்கேன். ஹை இன் ப்ரோட்டீன், லோ இன் கார்ப் இன்டேக் கூட கடவுள் நான் பண்ண மாட்டேன். ஹை இன் ப்ரோட்டீன், லோ இன் கார்ப்ன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். வெரி லோ இன் ஃபேட். ஸோ நைட் மீல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சைடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீனட் சட்னி ஆட் பண்ணிக்கிறோம், வேர்க்கடலை சட்னி. Peanuts are also rich in protein. எஸ், அது இன்னொரு இஷ்யூ இருக்குது. பீனட்ஸ் ஆர் மோர் இன் கேலரிஸ். பட் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரிச் இன் ப்ரோட்டீன் ஃபுட்டை ஒரு மினிமல் குவான்டிட்டியில் எடுக்கும்போது தட்ஸ் குட். இப்போ ஒரு மிளகாத்தூள் வித் எண்ணெய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரிச் இன் ப்ரோட்டீன். இதுக்காக தான் நான் சொல்கிறேன், கன்சிடரபிளாக முடிஞ்ச வரைக்கும் டேக் யுவர் மீல் பிஃபோர் 8 o'clock. ஸோ
ஸோ கேலரிஸ் கவுண்ட் பண்ணுறது பெட்டர் தான். ஸோ எனக்கு ஒரு நாள் அக்கேஷனலாக ஐ குட் ஷுவர்லி ட்ரை திஸ். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நீடட் இன்க்ரீடியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருக்காக பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பீனட்ஸ், காஞ்ச மிளகா, புளி, நீடட் சால்ட்டு, ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 5 எக்கு இருக்குது. ஒரே ஒரு எக்கு வந்து வித் எல்லோ, மற்றதெல்லாம் வித்தவுட் எல்லோ. ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீடடாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸாக செஞ்சுப்பேன், 2 தோசை மாதிரி செஞ்சுப்பேன். ஃப்ளேம் வந்து லைட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா பேன் கேக் மாதிரி வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நைட் என்னோட மீல். ஸோ இதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டோட காம்பினேஷன் நிஜமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்ற ஃபீலே இருக்காது. ஏதோ நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் திஸ் மீல் இஸ் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் டயட்லையும் இருக்கீங்க. அது சேம் டைம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்றது ஒரு நிஜமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் திங். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் do not forget to like, share, subscribe to SR7 Vlogs. This is SR, a musician. This channel is not only about fitness contents. We are doing a lot of other interesting stuff. ட்ராவல் வீடியோஸ் இருக்குது. I'm a musician and music related வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட ஆல்பம் முதல் முறையோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கேளுங்க. ஸோ உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் ஆல்பம்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே டியூன் டு SR7 Vlogs. Bye.